Praise the Lord. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டின் புதுக்காலம் 19ஆம் ஞாயிறு நற்கருணை விருந்தில் பங்கு கொண்டு வந்துள்ள இறைவனின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் திருப்பெயரால் இனிய நல்வாழ்த்துக்கள். பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று இருந்தே தீரும் என்பது இயற்கையின் நியாதி, காலத்தின் கட்டாயம். இதற்கு யாரும் விதிவிலக்கு பெற முடியாது. ஆனால் நம்மை சாகாமைக்கு இட்டுச் செல்லும் வழியை, இந்த வழியின் உதவும் உணவையும் பற்றி இன்றைய வாசகங்கள் பேசுகின்றன. இயேசுவை நாம் உண்டால் மட்டும் போதாது, நாம் இயேசுவாக மாற வேண்டும். என்னை உண்போர் என்னால் வாழ்வார் என்ற வார்த்தை இந்த உண்மையை உணர்த்துகிறது. வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார் என்று கூற வேண்டும். எனவே இயேசுவின் நம்பிக்கை கொண்டு அவர் தந்த அருள் வாக்கை கடைப்பிடித்து அவரது திருவுடலை உண்டு சாகா வரம் பெற்றவர்களாக நாம் வாழ்வோம். தொற்றுநோய் காலத்தில் அவரை நல்ல சமாரியனாக வாழ்ந்திட இத்திருப்பலியில் இறைவனிடம் மன்றாடுவோம். நாம் இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாடும்படியாக தடையாக இருக்கிற குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருத்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் பொருள் தனியான புனித மரியாதையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இறக்கம் வைத்த குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மன்றாட்டை மீட்டருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்களில் பொழிந்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். அவ்வுணவினால் வலிமை அடைந்த எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்த ஓரேபு என்னும் கடவுளின் மலையை அடைந்தார். அதிகாரம் 19, வசனங்கள் 4 முதல் 8 முடிய. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறைச் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறைச் செடியின் அடியில் அவர் படுத்து உறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண்விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். சொல்லி பாடுவோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவரை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இணையவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி.
ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 30 மற்றும் அதிகாரம் 5, இறை வார்த்தை 2. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரைப் போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்தர் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறைவசனங்கள் 41 முதல் 51 முடிய. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரிடம் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம்
வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாய் கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெர்மனி நாட்டிலே நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். ஒரு மூதாட்டி ஒருவர் கறி கடைக்கு செல்கிறார். அது ஞாயிற்றுக்கிழமை. எனவே அவருக்கு யாரும் இல்லை, தனியாக இருக்கிறார் அந்த மூதாட்டி. இன்றைக்கு கொஞ்சம் கறி சமைச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பீஃப் ஸ்டாலுக்கு போகிறாங்க. அப்படி போகிற பொழுது அங்கே இருக்கிற கடைக்காரரும் அங்கே அந்த பகுதியில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், இந்த காட்டிலாக்கா அதிகாரி ஒருவருமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாட்டி நின்று இடையில ஐயா என்று கூப்பிடுகிற பொழுது, என்ன வேணும் சொல்லுங்கள், கொஞ்சம் கறி கடை வேணும், பீஃப் வேணும், ஆனால் என்கிட்ட பணம் கிடையாது, உங்களால் ஏதாவது கொஞ்சம் கொடுக்க முடியுமா என்று கேட்குறார். பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க, எப்படி உங்களுக்கு கொடுக்கறது? சரி, என்ன வச்சுருக்கிறீங்க, நீங்கள் என்ன எனக்கு தர முடியும்? வேணா நான் ஒன்று செய்கிறேன், இப்போது நான் திருப்பலிக்கு போகிறேன், திருப்பலியில் உங்களுக்காக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கிண்டல் அதிகம், அந்த கேப்டனுக்கும் இந்த கறி கடைக்காருக்கும். அப்படியா, அப்போ நீ போயிட்டு வா, வரும்போது நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அவங்க திருப்பலிக்கு போயிட்டு அந்த மூதாட்டி மீண்டுமாக அந்த கடைக்கு வராங்க. அப்பொழுது அந்த மனிதர் கேட்கிறார், என்னம்மா திருப்பலி ஒப்பு கொடுத்தியா எனக்காக? அவன் கொடுத்தேன். சரி, அதனால் திருப்பலி நீ என்ன எவ்வளோ ஒப்பு கொடுத்தே அந்த அளவுக்கு நான் கறி தரேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, ஒரு சின்ன சீட்டு எடுத்தார். உனக்காக திருப்பலி நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு எழுதினார். எழுதிட்டு ஒரு இடைக்கல்ல வச்சார். என்ன நிற்கும்? அவர் என்ன பண்ணார், ஒரு எலும்பு எடுத்து வச்சார் அங்கே அந்த பக்கம். ஆனால் அந்த பேப்பரு அசையில் அப்படி தான் இருக்கு. மீண்டுமாக இன்னும் சில எலும்புகளாக எடுத்து வச்சார். அப்படியும் அந்த எடை மாறலை. எல்லோரும் கொஞ்சம் ரெண்டு பேருமே வித்தியாசமாக அந்த மூதாட்டியை பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு மாதிரி வெக்கமாகி போச்சு அவங்களுக்கு. சின்ன பேப்பர் தான் வச்சுருக்குறோம், ஆனால் நம்ம வைக்கிற இது எதுக்கும் அது அசையலை, அப்படியே இருக்குது. மீண்டுமாக கொஞ்சம் கறி துண்டை வைக்கிறார், இல்லை. ஒரு தொடையை வெட்டி வைக்கிறார், இல்லை. கடையில் இருக்கிற எல்லா கறியும் எடுத்து அந்த எடை வைக்கிறார், அது நகரவே இல்லை. நான் உனக்காக திருப்பலி நிறைவேற்றினேன் என்று சொன்ன அந்த சின்ன ஒரு சீட்டு இவ்வளோ எடை வைத்து கூட அசையாமல் அப்படியே இருந்தது. அதை பார்த்து பிரமித்து போய் பயந்து போய் அன்றிலிருந்து அந்த கறி கடைக்காரரும் அந்த கேப்டனும் தினந்தோறும் தவறாமல் திருப்பலிக்கு செல்வார். அந்த கறி கடைக்காரர் சொன்னார், அம்மா இனிமேல் தினந்தோறும் உனக்கான ரேஷன் நான் தரேன், உனக்கான போதுமான உணவை நான் டெய்லியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த கேப்டன் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்
தன்னுடைய 2 பிள்ளைகளை தினந்தோறும் திருப்பலிக்கு அழைத்து சென்று பயிற்றுவித்து 2 குருக்களாக மாற்றினார். சேசபை குருவாக ஒருவரும், இயேசுவின் திருடைய சபை அருத்தந்தைகளுடைய சபையினுடைய ஃபாதர்ஸ் காங்கிரிகேஷனுடைய ஒரு குருவானவருமாக 2 குருக்களை உருவாக்கினார். அந்த ஒரு குருவானவருடைய பெயர் தான் ஸ்டனிஸ்லாஸ். அவர்தான் இந்த ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார். அந்த கேப்டன் யாரும் இல்லை, அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யாரும் இல்லை, என்னுடைய தந்தை தான். அந்த குருவானவர் யாரும் இல்லை, நான் தான் ஸ்டனிஸ்லாஸ் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நற்கருணையை பற்றிய ஒரு மீண்டுமாக ஒரு நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்கிற ஒரு சந்தர்ப்பம். திருப்பலி எவ்வளவு ஆழமானது, முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருப்பலியிலே நாம் எவ்வளவு தூரம் ஈடுபாட்டோடு பங்கெடுக்கிறோம், அதை பொறுத்து தான் என்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம். திருப்பலி ஆண்டவர் நமக்காக நிறைவேற்றுகிற மாபெரும் ஒரு ஆசீர்வாதமான பலி. அவர் யாரையும் ஓர வஞ்சனை பார்த்தெல்லாம் கொடுத்து அனுப்புறது கிடையாது, குறைவா நிறைவா கொடுப்பது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நான் எந்த அளவுக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக தயாராக இருக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கும், அந்த அளவுக்கு தான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் பலமுறை சொல்லுவேன், நம்முடைய பாத்திரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஆசீர்வாதம். சுருங்கி போன இதயம், சுருங்கி போன மனசு, குறுகிய மனசு எப்பொழுதுமே அப்படியே வருகிற பொழுது நாம் கொண்டு போகிற ஆசீர்வாதம் அப்படி தான் இருக்கு. விசாலமான மனசு, விசாலமான பார்வை, விசாலமான சிந்தனை, கடவுளுக்கு ஏற்ற, கடவுள் விருப்பத்திற்கு ஏற்ற வாழ்வு நிச்சயமாய் பெரிய ஆசீர்வாதங்களை நம்மால் கொண்டு செல்ல முடியும். ஆகவே ஒவ்வொரு திருப்பலியுமே மாபெரும் ஆசீர்வாதத்தின் பலி. அது ஒரு முறை நடந்த ஒரு பெரிய ஒரு நற்கருணை, ஒரு மிராக்கிள் அல்லது ஒரு பெரிய அதிசயம். உடல் அந்த சாதாரண அப்பம் சதையாய் மாறுகிறது. அதை பார்ப்பதற்காக பல மக்கள் அங்கே அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க. அப்படி அந்த ஆலயத்துக்கு போகிற பொழுது ஒரு குருவானவரும் போகிறார். ஒரு குருவானவரும் சென்று அந்த அந்த சாதாரண அப்பம் சதையாய் மாறி இருக்கிற அதை பிடத்தில் வைத்து எல்லோரும் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குருவானவரும் மண்டியிட்டு ஆராதித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த குருவானவருக்கு முன்னால் வந்த எழுத்துக்கள் இவையாக இருக்கிறது: நீ என்னை தேடி இங்கே வந்திருக்கிறாய். இவ்வளவு அதிசயம் அற்புதத்தை காண்பதற்காகவா இங்கே வந்திருக்கிறாய்? அதைத்தானே நீ நிறைவேற்றுகிற ஒவ்வொரு திருப்பலியும் நாம் செய்து கொண்டிருக்கிறேன். பிறகு எதுக்கு இங்கே நீ மண்டியிட்டு இருக்கிறாய் என்று அந்த குருவானவருக்கு அந்த வசனம் தென்படுகிறது. அவர் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு தன்னுடைய பங்குக்கு திரும்பி போனார். அன்பர்கள், ஒவ்வொரு திருப்பலியும் ஒவ்வொரு ஆசீர்வாதமான அவருடைய பலியாக இருக்கிறது, வல்லமையுள்ள பலியாக இருக்கிறது. நாம் உண்மையிலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அதை அவருடைய பலியாய் மேன்மைப்படுத்துகிற பொழுது நிச்சயமாய் நமக்கான ஆசீர்வாதங்கள் எப்படி வேண்டாலும் பெற்றுக்கொள்ளலாம். உடல் சார்ந்தவையாக இருக்கலாம், உள்ளம் சார்ந்தவையாக இருக்கலாம், அல்லது மனசு சார்ந்தவையாக, அறிவு சார்ந்தவையாக இருக்கலாம், அல்லது சமூகத்தின் காரியங்களை சார்ந்தவையாக இருக்கலாம். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, உண்மையிலே ஒரு திருப்பலி போதும் நான் உயர்வடைவதற்கு. ஒரு திருப்பலி போதும், ஒரு நற்கருணை, ஒரு சாதாரண அப்பத்துண்டாக இருக்கிற அந்த ஒரு சிறிய துண்டு போதும். நற்கருணை உணவாய் அது மாறுகிற பொழுது அந்த சிறிய சாதாரண துண்டு, அந்த அப்பத்துண்டு என்னை மாபெரும் வல்லமையோடு வாழ வைக்க வல்லதாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய நற்கருணை அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதுக்கு ஒரு முன்னோட்டம் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் வாசகத்தில் எலியா என்கிற ஒரு பெரிய இறைவாக்கினர், எலியாவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். பெரிய இறைவாக்கினர், வல்லமையுள்ள இறைவாக்கினர் எலியா. அந்த எலியா எப்பேற்பட்ட இறைவாக்கினர் சொன்னால், ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த இறைவாக்கம் உயர்த்தி வைத்திருந்தார். அவர் நினைச்சா எது ஒன்று நடக்கும், பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் செய்வார். அவர் 3 ஆண்டுகள் வானத்தை மூடினார், பஞ்சம் வரும்படியே செய்தார்.
அந்த அளவுக்கு வல்லமை அவருக்கு. இல்லை சாரிபாத்தில் இருக்கிற பெண்மணியில் சொல்லுகிறார், உன்னுடைய பானையில் எண்ணெய் குறையாது, மாவு குறையாது, எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறையாது என்று சொல்கிறார். அப்படி குறையாமல் இருக்கிறது. வற்றாத பஞ்ச காலத்தில் அந்த குடும்பத்தில் வருகிறது. எண்ணெய் வற்றாத ஊற்றாய் வருகிறது. அல்லது அவர் 450 பொய் இறைவாக்கினர்களை இந்த கார்மேல் மலையில் வெட்டி சாய்க்கிறார். வெட்டி சாய்த்து விட்டு ஓடி போகிறார். அதே போன்று ஆண்டவர் அவரை ஒரு மலையிலே ஒளிந்து கொண்டிருக்கிற போது, கிரீத் என்கிற குகையிலே ஒளிந்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு உணவு கொடுப்பதற்காக காகத்தை அனுப்பி வைக்கிறார். ஒரு காகம் தினந்தோறும் அவருக்கு உணவை கொடுக்கும். அந்த நீரோடையிலே உணவை உண்டிவிட்டு அவர் பஞ்ச காலத்திலே உயிர் வாழ்ந்தார். அல்லது இறந்து போய் இருக்கிற ஒரு மகனை உயிர்ப்பித்து கொடுக்கிறார். இப்படி வல்லமையான இறைவாக்கினர் இந்த எலியா இறைவாக்கினர். அவருக்கு நேர்ந்த கதி தான் இன்றைய முதல் மாதத்திலே வாசிக்கிறோம். இந்த எலியா இறைவாக்கினுடைய வார்த்தைகள் அது நம்முடைய வார்த்தைகளாக கூட இன்றைய நாளில் இருக்கலாம். கொரோனா தொற்று இந்த காலத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார் பாலைவனத்தில். பிறகு என்ன சொல்கிறார், ஒரு சூரசடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என்று அவர் பின்வருமாறு மன்றாடினார். என்ன மன்றாடினார்? ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும். நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னிடத்தில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி கேட்டு சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு கொரோனா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கிறாங்க, இப்போ எப்படி பார்க்குறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, பரவாயில்லையா, ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கிறார் இல்லைங்க ஃபாதர், நான் சந்தோஷமாக இல்லை, நான் இந்த கொரோனாவில் செத்து இருந்தால் நலமாக இருந்திருக்கும், என்னை ஏன் ஆண்டவர் என்னை உயிரோடு கொண்டாந்துவார் தெரியல, எனக்கு வாழ பிடிக்கல சாமி அப்படின்னு சொன்னாங்க. என் மகன் அப்படி என்னை கொடுமைப்படுத்துகிறான், என் வாழ பிடிக்கலன்னு சொன்னாங்க. எலியாவுக்கும் அந்த ஒரு சூழ்நிலை தான். ஆண்டவரை நான் சாக வேண்டும் என்று மன்றாடினார். அது என்ன சொல்லி மன்றாடுறார் பாருங்க, என் உயிரை எடுத்துக்கொள்ளும். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. இது எல்லாரும் ஒத்துக்குவோம். எங்கள் அப்பா அம்மாவை விட நான் நல்லவன் கிடையாது. நிச்சயமாக நம்மளை விட நம்மளுடைய பிள்ளைங்க எப்படி இருக்க போகிறாங்க தெரியல, நம்ம எப்படி வளர்க்குறோன்னு தெரியல. அங்கே எலியா சொல்லுகிறார், நான் என் மூதாதையரை விட நல்லவன் இல்லை, எனவே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அவ்வளோ பெரிய இறைவாக்கினர் மனம் செழித்து சோர்ந்து போய் விரத்திலே அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கொரோனா மரண பயம் ஏன் அவர் ஜெபிச்சாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஈசபேல் என்கிற ஒரு அரசி 450 பொய் வாக்கினர்களை கொன்று விட்டார், அவருடைய இறைவாக்கினர் கொன்று விட்டார் என்பதற்காக எலியாவை கொள்ளத்தை எடுக்கிறார் அந்த அரசி. எனவே அவருக்கு பயந்து தான் அவர் அந்த ஓரேப் என்கிற மலையை நோக்கி ஓடுகிற பொழுதுதான் நடக்கிற ஒரு பாலைவனத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, மரண பயம். எங்கே அந்த இசபேல் அரசி கொண்டு விடுவாள் என்ற மரண பயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறாள். எனவே சாக வேண்டும் என்று அவர் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். இந்த மரண பயம் எல்லாருக்கும் 3வது அலை மீண்டுமாக பல அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், அதே ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் கூட அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. மீண்டுமாக நாம் பார்க்கிறோம். அது பிறகு துன்பங்களை தாங்க முடியாமல் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை எழுப்புவதையும் பார்க்கிறோம். 3வது, நீண்ட தூரம் பயணம் செய்யணும் அப்படின்ட்டு வானத்தை தட்டி எழுப்புறாங்க. நீ நீண்ட தூரம் நடக்கணும், 40 நாள் 40 இரவு நடக்க வேண்டி இருக்கிறது, எழுந்து சாப்பிடு. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிகிற வாழ்க்கை கிடையாது. இங்கே இருக்கிற பணம் பொருளோடு வாழ்ந்து விடுற வாழ்க்கை கிடையாது. நாம் விண்ணக பயணிகள், நாம் பயணித்து கொண்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பயணம் நீண்ட பயணம். ஓரேப் என்கிற மலை அடையும் வரை அவருக்கு பயணம் இருந்தது. அங்கே கடவுளை சந்தித்தார். நான் என் கடவுளை சந்திக்கிற வரை என்னுடைய பயணம், விண்ணக பயணம் தொடர்ந்தாக வேண்டும். ஆகவே இங்கே இருக்கிற காரியங்களிலே நாம் இங்கே மாட்டிக்கொள்ளக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. பணம் பொருள் சொத்து பத்து இதிலே தான் வாழ்க்கை என்று நினைத்து விட்டு ஏமாந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிகிற இந்த உலகத்தோடு சார்ந்தது அல்ல. நாம் இன்னும் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கிய பயணத்தில் நாம் இருக்கிறோம். மீண்டுமாக வானதூதர் எழுந்து உணவு ஊட்டுகிறார். அதனால் அவர் பலம் பெறுகிறார். நற்கரனுடைய முன் அடையாளம் 40 நாள் 40 ஒரு அப்பத்துண்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு 2 வேளை 2 முறை அப்படி சாப்பிட்றாரு. 40 நாள் 40 இரவு நடக்கிறார்.
யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. சாதாரண ஒரு உணவை வானதூதர் கொடுக்கிறார் என்பதற்காக அந்த உணவு எவ்வளோ தூரம் நடக்க வைக்கிறது? 40 நாள் 40 இரவு பாலைவன பயணம். யோசித்து பாருங்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கை பாலைவன பயணமாக இருக்கலாம், அல்லது கடல் மீது இருக்கிற தத்தளிக்கிற பயணமாக இருக்கலாம், அல்லது முள் மீது நடக்கிற ஒரு கல் மீது நடக்கிற ஒரு பயணமாக இருக்கலாம், அதோட நம்முடைய மிகவும் ஒரு எழுந்து விழுந்து தடுமாறி காயங்கள் நிறைந்த துன்பங்கள் நிறைந்த வேதனை நிறைந்த பயணமாக இருக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, சாதாரண ஒரு அப்பம் 40 நாள் 40 இரவு உன்னை நடக்க செய்யும் என்று சொன்னால் ஆண்டவருடைய நற்கருணை, ஒரு நற்கருணை போதும் இந்த வாழ்நாள் முழுதும் உடைய துன்பங்கள் வேதனைகளை கடந்து நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். இந்த ஆண்டவர் இயேசுனுடைய அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய விண்ணக வாழ்வுக்குரிய வாழ்வை அடைவதற்கும் சரி, இந்த உலகத்தை நான் சந்திப்பதற்கும் சரி, போதுமான வல்லமை போதுமான ஆற்றல் அந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய 2ஆம் வாசகம் சொல்லுகிறது, எப்பேற்பட்ட பலியை ஆண்டவர் செலுத்தினார் என்று சொன்னால், நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக தன்னை ஆண்டவர் தந்தையினை ஒப்படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக சொல்லப்படுகிறது? அவர் உங்களுக்காக அதை செய்தார். ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு திருப்பலியும் நறுமணம் வீசும் பலியாய் மாறணும். என்னை நான் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற பொழுது இயேசுவின் பலியோடு சேர்த்து என் வேதனை, துன்பம், என்னுடைய வருத்தம், என்னுடைய தாழ்ச்சி, என்னுடைய வீழ்ச்சி, என்னுடைய தோல்வி, என்னுடைய அச்சம், கலக்கம், பயம், இவற்றெல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவரோடு பலியோடு சேர்த்து ஒப்பு கொடுக்கிற பொழுது நறுமணம் வீசும் பலியாக அது ஆண்டவர் திருமுன் எழுகிறது. அவர் கொடுக்கிற அந்த நற்கருணை அவ்வளவு வல்லமையாய் மாறுகிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள வாழ்வுதரும் உணவு, இது உலகு வாழ்வதற்காய் கொடுக்கிறேன். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். தன்னை மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய பயணத்திலே துணை செய்கிறார். எலியாவுக்கு வானதூதனை அனுப்பி அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து உண்பித்து நடப்பதற்கான தெம்பை கொடுத்த அதே ஆண்டவர் இன்றுமாய் உங்களை இன்னும் இங்கே அழைத்திருக்கிறார். உணவாகிய நற்கருணையை அவர் நமக்காய் கொடுக்கிறார். நாம் நீண்ட பயணம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அதற்கான வலுவை, ஆற்றலை, வல்லமையை கேட்டு மன்றாடுவோம்.
தோழமையின் நாயகனே, எம் இறைவா, எம் திருத்தந்தை தொடங்கி பொது நிலையினர் வரை அனைவரும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய திரு உடலை உண்டு நிலைவாழ்வு பெற்றுக்கொள்ள தேவையான இறை பற்றுதலும் ஆவியாரின் தூண்டுதலும் பெற வேண்டி அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை நீதியுடன் வழிநடத்தும் வெற்றி வேந்தனே, இன்றைய சமூகத்தில் காணப்படும் வேறுபாடுகள் நீங்கி சோம்பி திரியாமல் எங்கள் கடின உழைப்பின் மூலம் குடும்பங்களின் வாழ்வு மலரவும் ஒவ்வொரு குடும்பமும் மனுகுலத்தின் புதையல் என்பதை உணர்ந்து இத்தொற்று நோய் காலத்தில் பொறுப்புள்ள உம் பணியாளராக வாழ வேண்டிய வரங்களை தரும்படியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நவீன காலத்தில் உலகில் ஏற்படும் நவீன மாற்றத்திற்கு தங்களையே இழந்து கலாச்சார சீர்கேடுகள், சமூகத்திற்கு எதிரான தீய சிந்தனைகள், இளமையில் இறை பிரசன்னத்தை உணராமல் எதிர்கால வாழ்வை இழந்த எம் இளையோர், சிறியோர் ஆகிய அனைவரும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை பின்பற்றி வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் பேரன்பால் உறவுகளை பேணிகாக்கும் உன்னத இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உமது விழுமியங்களை உணர்ந்து பணி செய்யவே என்ற உன்னத நோக்கத்தை வாழ்வில் கடைபிடித்து மக்களின் நல்வாழ்வில் சுயநலமின்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை வெற்றியாக்கும் விண்ணக தந்தையே, மனிதருடைய வழியோ சுயநலத்தின் வழி, ஆனால் கடவுளின் வழியோ பொறுமையின் வழி, தாழ்ச்சியின் வழி என்பதை அறிந்து அடுத்தவன் வாழ்ந்தால் தானும் வாழ முடியும் என்ற நல்லெண்ணத்தை எம் இளையோரின் உள்ளத்தில் பதிவு செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரைப்பட தேவைகளுக்காக உறக்கமாய் செபிப்போம். இந்த திருப்பலி, இந்த நற்கருணை பலி, நான் பெறவிருக்கிற இன்றைய நற்கருணை மாபெரும் ஆசீர்வாதமாய் எனக்கு மாறும் என்று விசுவசிப்போம். என் உடல் சார்ந்த, உள்ளம் சார்ந்த, இந்த சமூகம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த மாபெரும் உணவு வல்லமை, ஆற்றலை கொண்டு வரும் என்று விசுவசிப்போம். இன்றைய நாள் நான் பெறவிருக்கிற நற்கருணை, ஒருவேளை இது கடைசி நற்கருணையாக இருந்தால் எப்படி, எந்த அளவுக்கு நான் பக்தியோடு விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வேனோ அப்படிப்பட்ட பக்தி விசுவாசத்தோடு பங்கெடுக்கிற பொழுது, உண்மையான ஆழ்ந்த நம்பிக்கை வெளிப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் பலவிதமான அற்புதங்கள், அதிசயங்களை நம்மால் செய்வதை பார்க்க முடியும். எனவே உருக்கமாய் ஒப்பு கொடுப்போம். வெறுமனே நாம் திரும்பி செல்லாதபடிக்கு, வெறுங்கையாய் திரும்பி செல்லாதபடிக்கு ஆண்டவர் இந்த நற்கருணை விருந்த வழியாக நம்மை ஆற்றல் படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுப்போம். இந்த மன்றாட்டுகளில் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன், உன் அன்பில் இணைந்து வருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே.
சகோதர சகோதரி, உங்களுடைய என்னுடையமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தினால் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாய் மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானது என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, என்னால் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு முதலியல்வின் ஆதரவை அளிக்கின்றி, மேலும் மனிதனின் சாகும் தன்மை பிணிபோக்கு மருந்தாய் பயன்படுத்தி நாங்கள் இவ்வாறு அழிமுற்றோமோ அவ்வாறே ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றி. இவை அனைத்தாலும் அளவற்ற விதமாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமண் எக்காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகிய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து இறப்பை வைப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று கோழியம் பொரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கெள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் வரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திருமுகவலில் ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் மோக்குவந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலைவாழ் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர், நானே வானின்று இறங்கி வந்த உணவு, என் சதை மெய்யான உணவு, இதை உண்பவர் என்றுமே வாழ்வார் என்று சொன்னபோது அங்கே இருந்தவர்கள் முணுமுணுத்தார்கள் என்று நாம் ஆசைக்கிறோம். கிரம்பிளிங், முணுமுணுப்பு, கம்ப்ளைனிங், இதுவே நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆக்கிரமிச்சிருக்கு. எப்போது முணுமுணுத்துக்கு ஆண்டவருக்கு எதிராக, அடுத்தவருக்கு எதிராக முணுமுணுப்பதே நம்முடைய வேலையாக வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. பல காரியங்களை குறித்து நாம் முணுமுணுத்து கொண்டே இருக்கிறோம். குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சரி, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, உடனே நாம் முணுமுணுக்க ஆரம்பித்து விடுகிறோம், நம்பிக்கை இழக்க ஆரம்பிக்கிறோம். ஆகவே நாம் அப்படிப்பட்ட அந்த ஒரு முணுமுணுப்பு என்கிற அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபட, ஆண்டவருக்கு எதிராக இருக்கிற அந்த ஒரு குணத்திலிருந்து விடுபட இறைவன் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டுமா? இன்றைய நாளிலே நாம் உட்கொள்ளவிருக்கிற நற்கருணை வழியாய் அவர் திரு ரத்தம் நம் மீது ஊற்றப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நல்ல சிந்தனையோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற விசுவசிக்கிற மக்களாய், அவருடைய மக்கள் என்பதற்கு சாட்சிகளாய் வாழ கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றாடுகிறோம். முதற்கதவியா நாங்கள் பாவத்தில் இப்பொழுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் எக்குடியும் இருக்கிற திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தோயாவை ஒத்துழைப்பால் முதிரப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்து இந்த புனிதமிக்க உடலால் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்தின் விடுவித்து நாங்கள் என்று உடைய கட்டளைகளில் கருத்தோனி நிற்க செய்திருந்தோம். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி, என்றும் எப்பொழுதும் உடலாய் இரத்தமாய் உருமாறுகிற ஆண்டவர் என்னை உண்பிக்குவதற்கும் திடப்படுத்தும் பலப்படுத்தவும் என் பயணத்தில் எழுந்து துணிவோடு நடக்கவும் ஆற்றல் கொடுக்கிறவராய் தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் துடரத்தமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவர்களிலிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நம்ம அதில் வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு நம்மளுக்கு திருப்பலி இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நம்முடைய யூடியூப் சேனலில் பங்கெடுக்கலாம். செகண்ட் ஆர்ட் யூடியூப் சேனல், அதில் வந்து நீங்கள் நேரடியாக நம்முடைய திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பாகிற அந்த ஒரு திருப்பலியிலே பங்கெடுத்து பலன் பெறும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேற்றது. அன்பாதவர்களே, தொற்று அதிகரித்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், இடைவெளி சமூக இடைவெளி கடைபிடிங்க. முக்கியமாக பிள்ளைகளை அதிகமாக பாதுகாத்தோன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆனாலும் கூட நம்முடைய முயற்சி, நம்முடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். எனவே எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நாம் இந்த ஒரு காலங்களில் இருந்து ஆண்டவருடைய பாதுகாப்பை உணரும்படியாக உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நாடும் உனை மறவேன்.
எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.